ஜப்பானில் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்கள் பயன்படுத்தும் கருவிகள், இயந்திரங்கள் மற்றும் அன்றாட பொருட்களுக்கும் மரியாதை காட்டும் ஒரு தனித்துவமான கலாச்சார மரபு உள்ளது. என்னங்க இது நம்ம ஊரில் ஆயுத பூஜை செய்கிற மாதிரியா என்றால் கிட்டத்தட்ட அதே போன்றுதான் என்றுதான் கூற வேண்டும். நீங்கள் நம்ம வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். இந்த இயந்திரங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு என்பது பல நூற்றாண்டுகளாக அந்த நாட்டின் பண்பாட்டில் ஆழமாக பதிந்துள்ளது. ஒரு கருவி அல்லது இயந்திரம் நீண்ட காலம் பயன்படுத்தப்பட்டு அதன் பயன்பாடு முடிந்தபோது அதை வெறும் பழைய பொருளாக கருதாமல் அதன் சேவையை நினைவுகூரும் சிறிய நிகழ்வுகள் அல்லது சடங்குகள் நடத்தப்படுவது ஜப்பானில் வழக்கமான ஒன்றாக உள்ளது. இந்த சடங்குகள் பெரும்பாலும் மிக எளிமையானவை. தொழிலாளர்கள் அல்லது அந்த கருவியை பயன்படுத்தியவர்கள் சில நிமிடங்கள் அமைதியாக நிற்கின்றனர். அந்த கருவி அல்லது இயந்திரம் அவர்கள் தினசரி வேலைகளில் செய்த பங்களிப்பை நினைவு கூர்ந்து நன்றியை தெரிவிக்கின்றார்கள். சில இடங்களில் பூஜை போன்ற முறையிலும் சில இடங்களில் மலர் வைக்கும் முறையிலும் இந்த மரியாதையை செலுத்துகின்றார்கள். இந்த முறை ஏதேனும் மரபு வழி உள்ளதா? ஏன் இந்த முறையை பின்பற்றுகின்றார்கள் என்பது குறித்து பார்ப்போம். ஹரி கியோ என்பது ஜப்பானில் நடைபெறும் ஒரு பாரம்பரிய சடங்கு. இதில் தையல் வேலை செய்யும் பெண்கள், தொழிலாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்கள் அவர்கள் பயன்படுத்தி உடைந்த அல்லது பழுதான ஊசிகளுக்கு நன்றி தெரிவிக்கின்றார்கள். இந்த விழா பொதுவாக பிப்ரவரி 8 அல்லது டிசம்பர் 8 நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சிகளுடைய தொடக்கமாக அல்லது இந்த நிகழ்ச்சிகளுடைய தாங்களாக இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இதுபோன்ற மிஷின்களுக்கும் இயந்திரங்களுக்கும் மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு ஜப்பானில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். இந்த நடைமுறைக்கு முக்கிய காரணமாக ஜப்பானில் சிண்டோ மதத்தின் தாக்கமாக கூறப்படுகின்றது. சிண்டோ நம்பிக்கையின்படி இயற்கை பொருட்கள் மற்றும் மனிதர்கள் பயன்படுத்தும் சில பொருட்களில் ஒருவிதமான ஆன்மீக அர்த்தம் உள்ளது அல்லது ஆவி போன்ற முக்கியத்துவம் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதனால் மனிதர்கள் அவர்கள் பயன்படுத்தும் பொருட்களை கவனமாக நன்றியுணர்வுடன் அணுக வேண்டும் என்று எண்ணத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதனுடைய தாக்கம்தான் இது வெறும் மத நம்பிக்கை மட்டுமல்ல, தொழில் மற்றும் உற்பத்தி துறையில் இதன் தாக்கம் காணப்படுகிறது. ஒரு கருவி அல்லது இயந்திரம் மதிப்புடன் பார்க்கப்படும் போது அதை பயன்படுத்தும் தொழிலாளர்கள் அதை மிகவும் கவனமாக பராமரிக்க முயற்சிப்பார்கள். அதனால் இந்த கருவிகளின் ஆயுள் அதிகரிக்கிறது, பழுதுகள் குறைகின்றது, மேலும் உற்பத்தி தரமும் உயர்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கின்றது என்று கூட கூறலாம். மேலும் இந்த மனப்பாங்கு தொழிலாளர்களுக்கு ஒரு வகையான ஒழுக்கத்தையும் பொறுப்புணர்வையும் உருவாக்குகிறது. நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு கருவியும் நமக்கு உதவி செய்கிறது என்ற எண்ணம் அவர்கள் வேலை செய்யும் முறையிலும் பிரதிபலிக்கிறது. அதனால் ஜப்பானில் கைவினை திறன், தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி தரம் உலகளவில் உயர்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. மொத்தத்தில் ஜப்பானின் சமுதாயத்தில் மரியாதை, ஒழுக்கம், நன்றியுணர்வு போன்ற மதிப்புகள் மனிதர்களிடையே மட்டுமல்லாமல் அவர்களின் வேலை கருவிகள் மற்றும் சூழலுடனான இணைந்து காணப்படுகின்றன. அதனால் மிகவும் நவீன தொழில்நுட்ப சூழல்களுடன் கூட இந்த பாரம்பரிய சிந்தனை இன்னமும் ஜப்பானியர்களிடம் இருப்பது ஒரு விந்தையிலும் விந்தை என்றுதான் கூற வேண்டும். இதுபோன்று பயன்படுத்திய பொருட்களுக்கு நம் நாட்டிலும் பூஜை பனஸ்காரங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நினைவு கூறி இதுபோன்றுதான் ஜப்பானியர்களும் தங்களுடைய முழுமையான வரலாற்றையும் நாகரிகத்தையும் இப்பொழுதும் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இதுபோன்று சுவாரஸ்யமான மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.